தேவனை நோக்கி என்ன பண்ணு, காத்து நிறு. தேவன் பெரிய விடுதலை தருவார். அவரை நோக்கி என்ன பண்ணிட்டு இருக்கணுமா, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா. அவரை நோக்கி என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஜெபம் பண்ணா கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். சில காரியம் உடனே நடக்கும், சில காரியம் தாமதமா இருக்கும். ஆனா கர்த்தருக்கு தெரியும் எது எப்ப செய்யணும்னு தெரியும். இவ்வளோ நாளா ஜெபம் பண்ணுங்க, பையன் பாடியில இடமும் இல்ல, ஒளிவே இல்லை, அவன் பாடிக்கிட்டே இருந்தோம். ஆண்டவர் நமக்கு நோய் கொடுத்தாரு, அது வேஸ்ட் மட்டும் போட வச்சாரு. அங்க ஆராதனை தொடர்ந்துன்னா ஆகுது, மிக விரைவில் ஆலயம் கட்டிடுவோம், கட்டி கொடுப்பாரு. ஜெபம் பண்றோம் இல்லையா, நைட் பகல என்ன பண்ணிக்கிறான், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஜபத்தினால ஆகும், ஜபத்தினால ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆலயம் கட்டணும், வீடு கட்டணும்னா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன கட்டணும், ஆலயம் கட்டணும். சபை இல்லாத இடங்களுக்கு சபை போகணும், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஜபத்தை ஆண்டு கேட்பாரு. அவர் சமூகத்தில் ரட்சிப்பு நிமித்தம் கர்த்தரை விடுதலை ஆக்கினேங்கிறாரு, என்னை காப்பாத்தினேங்கிறாரு. எனக்கு வர பிரச்சனை இல்லை, அதனால இன்னும் துதிப்பேன். இன்னும் நான் என்ன பண்ண போறேன், துதிப்பேன். நான் காத்திருக்கிறப்ப விடுதலை தான் இருக்கிறேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையா யோர்தான் தேசத்திலும் யமோனியன் மலையிலும் சிறு மலையிலிருந்து உம்மை நினைக்கிறேன். மகத்துவங்களில் இரைச்சல்கள் எல்லாம் ஆழத்தின் ஆயும் உம்முடைய அலைகளும் திறன்களும் என் மேல எல்லாம் புரண்டு போயிருக்குது. எல்லா பிரச்சனையாக தான் போயிருக்குது. அவ்வளோ பிரச்சனைக்குள்ள இருக்கிறன்னு சொல்றாரு. ஆகிலும் கர்த்தர் பகல் காலத்திலே தம்முடைய கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுள்ள தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்யறேன். அங்க ஆர்வத்திலே பாக்குறோம், ஜீவனோடு கூட இருக்கிறார். இங்கேயும் சொல்றாரு, நம்முடைய ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு, ஜீவனோடு கூட இருக்கிறார். நைட்ல என்ன பண்ணுவாரா, அவரு என்ன பண்ணுவாரா, பாட்டு பாடுவாரா. நைட்ல என்ன பண்ணுவாரா, பாட்டு பாடுவாரா. என்ன பாட்டு பாடுவாரு, கானா பாட்டா பாடுவாரு, சினிமா பாட்டா பாடுவாரு. கடவுளை குறித்து என்ன பண்றாரு, நம்ம ஆளுக்கு நைட்ல என்ன பண்றாங்க, இப்போ நைட் எல்லாம் என்ன பண்றாங்க நம்ம ஆளுக்கு சொல்லுங்க. செல்ல போனே பாத்துக்கிறாங்க. இங்க தாவீது என்ன பண்ணிக்கிறாங்க, நைட்ல பாட்டு பாயிட்டுக்கிறாரா. அவர் துதிச்சு என்ன பண்றாரா, பாட்டு பாயிட்டுக்கிறாரா. நம்ம ஆளுங்க விசுவாசி சபை என்ன பண்ணி நிக்குது, சபை மக்களு நைட் எல்லாம் போனே பாத்துக்கிறாங்க. இந்த கண்ணு நோல்லையே அவரு விட மாட்டாங்க. அது எத்தனை கண்ணாடி மாற்ற வரைக்கும் அந்த போன் என்ன பண்ண மாட்டாங்க. தாவீது சொல்றாரு, ராவு காலத்துல பாடுறாங்க. பாடுறப்ப உங்க வீட்டுல நீ பாடுறப்ப வீட்டுல இருக்கிற பேய் ஓடும், வெளிய வீட்டுல இருக்கிற பிரச்சனை ஓடும். நீ போனே பார்த்துருந்தா எல்லா பிரச்சனையும் தான் உன் வீட்டுக்கு தான் என்ன பண்ணோம், வரும். கடவுளை பாடுகிறப்ப உங்க வீட்டை விட்டு என்ன பண்ணோம், நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி இங்க ஜெபம் பண்ற, ஏன்டவரே ஏன் என்ன மறுத்துட்ட, வேகுணத்துல கஷ்டத்துல ஜெபம் பண்றாரு. அவர் இந்த உலகத்துல யார் நம்மள மறுத்தாலும் அவர் மறக்க மாட்டாரா, அவர் என்ன பண்ண மாட்டாராம், மறக்க மாட்டாரு. வேதனையில ஜெபம் பண்றாருங்க. ஏன் ஆண்டவரே என்ன மறந்துட்டீங்க அப்படின்னு ஜெபம் பண்றாரு. நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது.
இந்த உலகத்துல யாரு ஒன்னால மறக்கலாம் நம்மள, ஆனா இயேசு எவ்வளோ கோடி இருந்தா கூட கர்த்தர் நம்மள என்ன பண்ண மாட்டாரு, மறக்க மாட்டாரு. சத்துருவால் வருத்தப்பட்டு சத்துருவால் வருத்தப்பட்டு நான் ஏன் துக்கத்துக்கு தெரிய வேண்டும்? பாருங்க, எனக்கு யாரு இருக்கிறாங்க, சத்துருக்கள் இருக்கிறாங்க. அதனால நான் துக்கத்தோடு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், தெரிஞ்சு இருக்கிறேன். அழுதுகள் தான் சுத்தி இருக்கிறேன். என் கண்ணுல என்ன இருக்குது, அழ இருக்குது. ஏன்னா எனக்கு சத்துருக்கள் இருக்கிறாங்க. எனக்கு யார் இருக்கிறாங்க, சத்துருக்கள் இருக்கிறாங்க. பைபிள் சொல்லுது, வீட்டாரே எனக்கு யாரு, சத்துரு. வீட்டாரே எனக்கு யாரா இருக்கிறாங்க, சத்துரு என்று சொல்லுகிறேன். என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே? உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கு நாள்தோறும் என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னோட சொல்லி என்னை நிந்திப்பதும். பாருங்க, என் சத்துருங்க என்ன கேட்கிறாங்க, நாள்தோறும் கேட்கிறாங்க. என் சத்துருங்க, எங்கேயா போனார் இயேசு, எங்கேயா போனார் இயேசு, நீ கஷ்டப்பட்டு இருக்கிறியா, நீ பிரச்சனையில இருக்கிறியா, நீ வியாதியில இருக்கிறியா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்களா தாவீத. அதுதாங்க சொல்றேன், என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நிந்திப்பது என் எலும்புகளையும் முழுவை குத்துகிறது போல இருக்கிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்போம், என் தேவனமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். மறுபடியும் ஆத்மா சொல்ற, ஏன் கலங்குற, காத்திரு. கர்த்தர் நம்மள காத்திருக்கிறப்ப என்ன பண்ணுவாரு, ரட்சிக்கிறவராக இருக்கிறாரு. ரட்சிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒன்னும் ஆண்டவரை துதிக்கணும். துதிக்கணும். கடவுளுடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும், துதிக்கிறது இல்ல, ஜபம் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஜபம் பண்றதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் பண்ணணும். கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவர் என்ன பண்ணணும், துதிக்கணும். ஒரு சின்ன உதவி செய்தா கூட டேக்ஸுங்கன்றோம், நன்றிங்க சொல்லணும். ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை நமக்கு என்ன பண்ணிக்கிறாரு. சரி, அந்த 11ஆம் மாசத்துல நிக்கிறோம். இந்த 11 மாசம் எவ்வளவு அற்புதம், எவ்வளவு அதிசயம், எவ்வளவு தேவை, எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டங்களை ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறாரு, சந்தித்து இருக்கிறாரு. இந்த 11 மாசம் கர்த்தர் கைவிடல. 11 மாசமா நம்மள என்ன பண்ணல, கைவிடல. 10ஆம் மாசம் இருந்தவங்க 11ஆம் மாசம் இல்லையே, என்ன ஆயிட்டாங்க, மறிச்சு போயிட்டாங்க. போன வருஷம் இருந்தவங்க இந்த வருஷம் இல்ல. ஆனா கர்த்தர் நம்மள ஜீவனோட கூட வச்சிருக்கிறாரு, நமக்கு சுகம் கொடுத்திருக்காரு, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சுகம் கொடுத்திருக்கிறாரு. அதற்காக கர்த்தர் என்ன பண்ணணும், நம்ம துதிக்கணும். நமக்கு எவ்வளவு நன்மையை செய்திருக்கிறார். இந்த ஊழியத்துல எவ்வளவு நன்மைகள் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, செய்திருக்கிறார். நம்ம அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். அந்த சபை கட்டிட்டு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதற்காக என்ன பண்ணணும், நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும். ஜெபம் பண்றது நல்லதுதான், ஆனா துதிக்கணும் ஆண்டவருக்கு. ஆண்டவர் என்ன பண்ணணும், நல்ல ஆராதனை பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். தம்பியை கூடி ஜெபம் பண்ணலாமா, ஜெபம் பண்ணல, உங்களுக்காக ஜெபம் பண்ண நாளைக்குள்ள Yes.